பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் அக்கினி கிருபை ஊழியங்கள் சார்பாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் பொறுமையை பற்றி தியானிக்க இருக்கின்றோம். வேதத்தின்படி பொறுமை மிக அவசியம். வசனம் வாசிக்க கேட்போம். யாக்கோபு 1 அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்யக் கடவது. ஜெபம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பரலோக பிதாவே, இந்த பொறுமையை எங்களுக்கு கற்றுத்தாருமப்பா. இந்த பொறுமையின் மூலமாக நாங்கள் விசுவாச பரீட்சையிலே ஜெயிக்க கிருபை பாராட்டுமப்பா. இதில் வெற்றி பெற்று நித்தியத்தை, ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள இரக்கம் பாராட்டும் பிதாவே. ஆமேன். நமது வாழ்க்கையில் பிரச்சனை, கஷ்டம், வேதனை வரும்போது, அதாவது நாம் பலவித சோதனைகளில் அகப்படும்போது, சில குடும்பத்திலெல்லாம் திடீர்னு பிரச்சனை வந்துடுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில், நல்ல வாழ்ந்த குடும்பம், வசதியாக இருந்த குடும்பம், வறுமை வந்துட்டு, எப்படி வந்ததுன்னே தெரியல. வறுமை வந்துட்டு எல்லாரும் உழைச்சாகணும், அப்போ தான் சாப்பிட முடிகிற சூழ்நிலை. ஊரில் இருந்துக்கிட்டு எல்லாரும் வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு வெக்கமாக இருக்குது. அது அவங்களால முடியலை. அதனால் யாரும் தெரியாத சிட்டிக்கு போயிட்டாங்க, சென்னைக்கு போயிட்டாங்க. அங்கே போய் எல்லோரும் வேலை செஞ்சாங்க, சாப்பிட்டாங்க. பிள்ளைகள் எல்லாம் அந்த சென்னை மக்களுடன் கலந்துட்டாங்க. அவன் கல்யாணம் எல்லாமே அங்குள்ள மக்களுக்குள்ளே ஆகி அப்படி சென்னையிலே கரைந்து விட்டார்கள். அவர்கள் ஊருக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லாமல் ஆயிட்டு. இன்னொரு குடும்பம் தெரியும், நல்ல வாழ்ந்த குடும்பம், பள்ளிக்கூடம்லாம் இருந்துச்சு அவங்களுக்கு. அப்பா தவறி போனார். பிள்ளைங்க 4 ஆம்பளை பையங்க. எல்லா பையங்களும் கெட்ட பழத்துக்கு அடிமையாயிட்டாங்க. இச்சை அவர்களை மேற்கொண்டு விட்டது. குடும்பத்தின் கௌரவத்தை, அப்பாவுடைய புகழை நிலைநாட்ட வேண்டிய பிள்ளைங்க அதை கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கெட்ட பழத்துக்கும் இச்சைக்கு அடிமையாகி எல்லாம் காலியாகி அவங்க எங்கே போனாங்க, அவங்க வாழ்க்கையே அமையலை. எங்கே போனாங்க, என்ன செஞ்சாங்கன்னே தெரியல. அது அப்படி அந்த பள்ளிக்கூடம் தேஞ்சு போயிட்டு, என்ன விசுவாச சோதனையில் தோற்று போயிட்டாங்க. அவங்க பொறுமை இல்லாதனால தோற்று போய் விட்டார்கள். அப்பா இல்லைங்கிறத உணர்ந்து அப்பாவுடைய புகழை நிலைநாட்ட வேண்டிய பிள்ளைங்க இச்சைக்கும் கெட்ட பழத்துக்கும் அடிமையாகி தோற்று போய்விட்டார்கள். அந்த சோதனையில் ஜெயிச்சிருந்தா அவங்களுக்கு வெற்றி காத்திருக்கும், வெற்றி கிடைத்திருக்கும் அவங்களுக்கு. என வேதம் சொல்லுது, அந்த சோதனை வந்துச்சுன்னா நீ சந்தோஷப்படுன்னு சொல்லுது. ஏன்னா அந்த சோதனை மூலமாக தான் பொறுமை உனக்கு கிடைக்கும்னு சொல்லுது வேதம். நமக்கு வரும் பிரச்சனை, துன்பம், சோதனை எல்லாமே மிகுந்த சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா விசுவாச பரீட்சை அது. பொறுமையின் மூலமாக அதை நம்ம ஜெயிக்கலாம். பொறுமை அந்த விசுவாச பரீட்சை கற்றுக் கொடுக்கும். இந்த பொறுமை தான் குறையை மாற்றும், பூரண நிறைவை தரும், வெற்றியை தரும். எல்லாருக்கும் விசுவாச பரீட்சை உண்டு. இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும் இந்த வாழ்க்கையே விசுவாச பரீட்சை தான். அந்த விசுவாச பரீட்சைக்கு தேவை பொறுமை. அந்த விசுவாச பரீட்சையே
பொறுமையை உண்டு பண்ணணும்னு வேதம் சொல்லுது. ஏன்னா எல்லாரும் நம்மளை இகழுவாங்க, நம்ம அவங்கள இகழ முடியாது. விசுவாச பரீட்சையில் நம்ம நிலைமை அப்படி இருக்கும். எல்லாரும் நம்மளுக்கு தீமை செய்வாங்க, நம்ம அவங்களுக்கு பதிலுக்கு தீமை செய்ய முடியாது. நம்ம நிலைமை அப்படி இருக்கும். எல்லாரும் பொய் சொல்லுவாங்க, பெருமை பாராட்டுவாங்க, நம்ம அதெல்லாம் குற்றப்படுத்தி பேச முடியாது. நம்ம அதெல்லாம் மௌனமாக இருந்து பார்த்து கொண்டு இருக்க தான் முடியும். இந்த விசுவாச பரீட்சை அது தேவனுடைய கட்டளைப்படி நம்ம நடந்துட்டோம்னா, அதில் நம்ம உண்மையும் உத்தமமாக நடந்துட்டோம்னா, நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளுடைய கடமையை செய்கிறதுல கவனமாக இருந்துட்டோம்னா, நம்ம வாழ்க்கையில் தேவையான காசு பணத்துக்காக சரியாக உழைச்சிட்டோம்னா விசுவாச பரீட்சையில் ஜெயிச்சிடறோம் நம்ம. அதுக்கு பொறுமை, அதுதான் அந்த விசுவாச பரீட்சை தான் பொறுமையை கற்றுத்தருதுன்னு வேதம் சொல்லுது நம்மளுக்கு. யாக்கோபு சொல்கிறாரு, அடுத்து தேவன் எல்லா வெற்றிக்கும் ஒரு நேரம் வைத்திருக்கிறார். உடனே வெற்றி, அதாவது உடனே முடிவு வராது. அந்த வெற்றியின் நேர வரைக்கும் அந்த விசுவாச பரீட்சையில் நம்ம தொடர்ந்து பயணமாகணும். எந்த தவறும் செய்யாமல் பயணமாகணும். பொறுமையாக அந்த விசுவாச பரீட்சையில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கணும். நம்ம அந்த விசுவாச பரீட்சையில் பொறுமை நம்மளுக்கு ஒரு வாகனம். பொறுமை இல்லாவிட்டால் விசுவாச பரீட்சையில் தோற்று போய் விடுவோம். அடுத்து பாருங்க, வசனம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. அன்பு நீடிய சாந்தம்ங்குது. அன்பு நீடிய பொறுமைங்கிறது. அன்பு இஸ் ஈக்குவல் டு நீடிய பொறுமை. அன்பு எதனால் செய்யப்படுகிறது? நீடிய பொறுமையால். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் பொறுமையாகவே இருக்கிறார். நம்ம பண்ணுற அயோக்கியத்தனம் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு நம்ம பிள்ளை ஒரு நாள் திருந்துவான் அப்படின்னு காத்து கொண்டு பொறுமையாக இருக்கிறார் அவர். அன்பை காட்ட வேண்டும் என்றால் பொறுமையை காட்டணும். நம்ம பையன் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான், நம்ம அடிக்கவே மாட்டான். அவனை ஆறுதலா, வேண்டாம்பா விட்டுருப்பா, சரிப்பா, பொறுப்பா, பொறுமையாக இருப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்போம், அடிக்கவே மாட்டோம். இதுதான் அன்பு. ஒரு சேட்டை பண்ணணும் அடிச்சிட்டோம்னா அது அன்பு இல்லை. அது அவன் அந்த பையன் அவருக்கு பிள்ளையாக இருக்க மாட்டான். ஏன்னா பிள்ளையாக இருந்தால் அன்பு காட்டுவார் அப்பா. அன்பை காட்ட வேண்டும் என்றால் பொறுமையை காட்ட வேண்டும். பொறுமை இல்லாவிட்டால் அன்பு இல்லை. அன்புக்கு மறுபெயர் தான் பொறுமை. சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கையே பொறுமையால் தான் செய்யப்படுகிறது. பொறுமை இல்லாட்டா கோபம் வந்து தவறான முடிவு எடுத்து வாழ்க்கையிலே தோற்று போய் விடுவோம். பிரச்சனைக்குள்ளே மாட்டி தோற்று போய் விடுவோம். பொறுமை தான் மனிதனை சிந்தித்து செயல்பட வைக்குது. மனிதனை ஒரு பூரண மனிதனாக்குவதே பொறுமை தான். பொறுமை இல்லாட்டா அவன் அவதிப்பட்டு, துன்பப்பட்டு, மதிப்பிழந்து, அற்ப பிறவியாக, சிறியோராக, எல்லோராலும் அவமதிக்கப்படுற ஆளாக, எல்லோராலும் புறக்கணிக்கப்படுற ஆளாக. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவான், கெட்ட பழக்கம் இருக்கும், பேச தெரியாது, எதையுமே பிரச்சனை ஆக்கிடுவான். ஏன்னா பொறுமை இல்லாதனால ஒதுக்கப்படுவான், அற்ப பிறவியாக ஆகிவிடுவான். அவன் என்ன இல்லாமட்ட பொறுமை இல்லாததுனால. ஏனென்றால் பொறுமை என்பது தேவ குணம். தேவன் கருணை உள்ளவராக, பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே பொறுமையுடன் நாம் நடந்தால்தான் அவருடைய சீடர்கள், அவருடைய பிள்ளைகள். வேதத்தில் பொறுமை என்பது வெறும் காத்திருப்பது அல்ல. விசுவாசம், அன்பு,
ஞானம் மற்றும் தேவன் மேல் நம்பிக்கை வைப்பது ஆகும். இதுக்கு பேர் தான் வேதத்தில் பொறுமைன்னு பேர். எதுலாம் அது பொறுமைக்கு வேதம் சொல்லப்படுது? விசுவாசமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், ஞானமாக செயல்படணும், தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கணும். இதை செயல்படுத்துறதுக்கு பெயர் தான் பொறுமை. இதுதான் வேதத்தில் சொல்லுது. இப்போ நம்ம இந்த பொறுமை வெளிக்காட்டுற மனிதர்கள் வேதத்தில் இருக்கிறாங்க. பொறுமையாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினவங்க, பொறுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குறவங்க, அவங்கள வாழ்க்கையை நம்ம தியானிக்க போகிறோம், பார்க்க போகிறோம். பொதுவாக பொறுமை என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது யோபு தான். யோபு செல்வச்சீமானாக இருந்தார், ஒரு ராஜா மாதிரி புகழ் பெற்று இருந்தார். அவருக்கு ஆயிரக்கணக்கான ஆடுகள், ஒட்டகங்கள், ஏர்மாடு, கழுதையெல்லாம் இருந்துச்சு. நான் இதை படிக்கும்போது இப்படி ஒட்டகம் பாலைவனத்தில் தான் இருக்கும். அதனால தான் அதுக்கு தேவன் பிறவியிலேயே தண்ணியை ரொம்ப வயிற்றில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாரு. அப்போது பாலைவனத்தில் ஆடுகள், ஏர்மாடுகள்லாம் எதுக்குன்னு நான் யோசித்தது உண்டு. ரீசெண்டாக ஒரு மோகன்சியோட ஒரு கேசட் பார்த்தேன். அதில் அவர் சொல்கிறாரு, அவர் அந்த நாட்டுக்கு போயிருக்கும்போது பக்கத்தில் தான் யோபுனை கல்லறை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்துருக்காரு. அங்கே பார்த்தா ஒரு இடத்துல ஒட்டகமை தான், ஒரு இடத்துல ஆடுமை தான். அது வித்தியாசமாக இருந்துச்சான். அது தேவன் அவ்வாறாக யோபு ஆசீர்வதிச்சிருக்கிறார். பாலைவனத்தில் உள்ள சிறப்பையும் அவர் கொடுத்துருக்கிறார், சமவெளியில் உள்ள சிறப்பையும் அவர் கொடுத்துருக்கிறார். இந்த ரெண்டு ஆசீர்வாதங்களாலும் யோபு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். திரளான பணிவிடைக்காரர்கள். ஏன்னா ஒரு ஆடை வளர்க்குறதுக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கணும் நம்மளுக்கு. ஆயிரக்கணக்கான ஆடுன்னா எத்தனை பணிவிடைக்காரங்கள் இருக்குன்னு. பொதுவாக நான் இப்போ சொல்லப்போனால் டாடா பிர்லா மாதிரி அவர் வாழ்ந்துருக்கிறாரு. ஏன்னா இந்த உள்ள காலத்துக்கு டாடா பிர்லாலாம் ஃபேக்ட்ரி கம்பெனிகள்லாம் ஆரம்பித்து நடத்திருக்காங்க. அந்த காலத்தில் ஆடு, ஒட்டகம், ஏர்மாடு இதுதான் ஃபேக்ட்ரி கம்பெனி மாதிரி. அப்படி ஒரு சிறப்பாக வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாரு. சரி, அவர் குமார்கள் இருந்தார்களா? பொதுவாக இப்படி ரொம்ப புகழ்பெற்று ரொம்ப செல்வாக்கர்கள் குமார்கள் இருக்க மாட்டாங்க. எம்ஜிஆருக்கெலாம் பிள்ளைங்களும் கிடையாது. ஆனால் யோபுவுக்கு 7 மகன்களும் 3 மகள்களும் இருந்தாங்க. ரெண்டாவது, இந்த பணக்காரங்க பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னா தருதலையாக இருப்பாங்க. துட்டை செலவழிச்சிட்டு கெட்ட பழத்துக்கு அடிமையாகி அந்த சொத்தை அவங்க காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்திட்டு வர்ற தகுதி இல்லாதவங்களாக இருப்பாங்க. ஆனால் யோபுடைய பிள்ளைங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தர் வீட்டில் விருந்தான், எல்லாரும் போயிடுவாங்களாம். எல்லாரும் போய் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் விருந்து சாப்பிடுவாங்களாம். அவ்வளோ ஒற்றுமை இருந்திருக்கு அவங்களுக்கு. யோபு பாருங்க, அவன் பக்திமானாக இருந்திருக்கிறாரு. யோபு தான் ரெகுலராக செய்கிற பலியையும் செய்கிறாரு. அப்புறம் இந்த பிள்ளைங்க தப்பு பண்ணியிருப்பாங்களோ, பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் அதுக்கும் சேர்த்து, தப்பு பண்ணாங்கன்னு இல்லை, தப்பு பண்ணியிருந்தால் அதுக்கும் சேர்த்து சர்வாங்க தகன பலி கொடுப்பாராம். அவர் தேவனுக்கு முன்னால் எவ்வளோ உண்மை ஒத்தமாக இருந்திருக்கார் பாருங்க யோபு. இப்போது இந்த அமைதியாக, இந்த மகிழ்ச்சியாக யோபுட வாழ்க்கை போயிட்டுருக்கு. செல்வச்சீமானா எல்லா வகையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டவராக யோபு வாழ்ந்துட்டுருக்காரு. இப்போது பிரச்சனை ஆரம்பமாயிட்டு ஒருத்தன் ஓடி வாரான், வந்து சொல்கிறான், எருதையும் கழுதையையும் எதிரி பத்திட்டு போயிட்டாங்க, அதை தடுக்க போன வேலைக்காரங்களை வெட்டி போட்டாங்கன்னு சொல்கிறான் அவன். எத்தனை கழுதைகள்? 500 கழுதைகள். இந்த கழுதைகள் விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள் அந்த காலத்தில். தாவீதை எதிர்த்த ஒரு ராஜா நாடு நாடாக போய் தேடுவார். ரெண்டாவது, தேவனும் இந்த கழுதையை தலையீற்ற பலி கொடுக்கும்போது கழுதையை கொடுக்கறதுக்கு பதிலாக ஆட்டை கொடுத்துக்கலான்னு சொல்லி இதுக்கு மட்டும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கிறாரு தேவன்.
அந்த அளவு கழுதை விலை மதிக்க முடியாதது. அந்த கழுதை 500 கழுதையும் பற்றிட்டு போயிட்டான். அவன் வேலைக்காரனை வெட்டிட்டு போயிட்டான்னு சொல்லி ஒருத்தன் ஓடி வந்து சொல்கிறான். அவன் சொல்லி முடிக்கிறான், அடுத்த ஓடி வந்து நிற்கிறான், காத்திருந்து சொல்கிறதுக்கு காத்திருந்து நிற்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, வானத்திலேருந்து அக்கினி விழுந்துட்டு ஆடு மேய்ந்து கொன்ற ஆடுகள் மேலேயும் வேலைக்காரங்க மேலேயும் அது விழுந்து அவங்களாம் எரிஞ்சு போனாங்க. எத்தனை ஆடுகள்? 7000 ஆடுகளும் கருகி போய் விட்டது, வேலைக்காரங்க கருகி போயிட்டாங்கன்னு சொல்கிறான். யோபுக்கு எப்படி இருந்திருக்காது? இப்போது அடுத்தவன் ஓடி வந்துட்டு இருக்கான். யோபு பார்க்குறாரு. அவன் என்ன சொல்ல போறான்னு தெரியலன்னு அவனையே உற்று பார்த்துட்டு இருந்திருப்பார். அவன் சொல்கிறான், கல்தேயர் வந்து ஒட்டகங்களை ஓட்டிட்டு போயிட்டாங்க, வேலைக்காரங்களை வெட்டிட்டாங்க. எத்தனை ஒட்டகங்கள்? 3000 ஒட்டகங்களை ஓட்டிட்டு போயிட்டாங்க. வேறொருத்தன் ஓடி வந்து சொல்கிறான், சூறாவளி காற்று அடிச்சது. அந்த சூறாவளி காற்றில் வீடு அகப்பட்டு அந்த வீடு இடிந்து விட்டது, 10 பிள்ளைகளும் இறந்து போனாங்கன்னு சொல்கிறான். யோபுக்கு எப்படி இருந்திருக்கும்? அடுத்தடுத்து நடக்குது. இதனால் வரைக்கும் இப்படி எதுவும் நடக்கலை. ஏன்? தேவன் வேலி போட்டிருந்தார். தேவன் வேலி அடைத்து காத்ததால் இதனால் வரைக்கும் அப்படி நடக்கலை. நம்ம வாழ்க்கையில் வியாபாரம் நஷ்டமாகுதா? குடும்பத்தில் பிரிவினை வருதா? பிள்ளைகள் புத்தி மாறி போகிறாங்களா? கீழ்ப்படியாமல் போகிறாங்களா? படிக்க மாட்டேக்காங்களா? ஒழுக்க கேடாக இருக்காங்களா? பிள்ளைங்க கல்யாணம் தடைபடுதா? வறுமை வாழ்க்கை முழுவதும் வறுமையாக இருக்கா? கடன் பெருகிக்கிட்டே இருக்கா? இது எதை காட்டுது? தேவன் நம்ம வேலி அடைக்கவில்லைன்னு காட்டுது. தேவன் வேலி அடைக்காவிட்டால் சாத்தான் என்ன வேணுமானும் செய்வான். யோபுக்கு ஒரே நேரத்தில் என்ன காரியங்களாக நடந்திருக்கு பாருங்க. அக்னி 7000 ஆட்டையும் கறிக்கிட்டு, புயல் காற்று 10 பிள்ளைகளையும் கொன்னுட்டு வீடு இடிந்து, எதிரிகள் 3000 ஒட்டகத்தை பற்றிட்டு போயிருக்கான். கல்தேயர் வந்து 3000 ஒட்டகத்தை பற்றணும்னா அட்லீஸ்ட் 1000 வர வேண்டாமா? எப்படி? தேவன் வேலியை எடுத்துட்டார்னு தெரிஞ்சது தான் 1000 பேரை உண்டு பண்ணுற அளவுக்கு, அக்னியை இறக்குற அளவுக்கு, சுரக்காட்டை உண்டு பண்ணுற அளவுக்கு சாத்தான் என்ன வேண்டுமானாலும் பண்ணுவான். இப்போது வசனம் வாசிக்க கேட்போம். யோபு 1ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. யோபுக்கு எல்லாம் போச்சு, ஆனால் பொறுமை போகலை. யோபு கத்தலை, கதறலை, கூப்பாடு போடலை, தேவனை தொழுது கொண்டு இருக்கிறான். சாம்பலில் உட்காந்துட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாகத்தான் வந்தேன், அனைத்தும் கர்த்தர் கொடுத்தது, என் சுயத்தில் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் அவன் வாய் அப்படி சொல்லுது. ஆனால் உண்மையில் அவன் உழைப்பு அவ்வளவு, அவனுடைய உழைப்பு. நம்ம ஒரு ஆடை வாங்கி பாருங்கள், நீங்கள் ஒரு ஆடை வாங்கி ஒரு ஆடை வளர்த்து பாருங்கள், அப்போ தெரியும் அதனுடைய வேலை எவ்வளோ இருக்குது. அதுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. நம்ம நேரத்தை பூரா அதுக்கு செலவழிக்க வேண்டியிருக்கிறோம். ஒரு ஆட்டுக்கு 7000 ஆட்டை உண்டு பண்ணியிருக்கான் யோபு. அப்போ எவ்வளோ உழைச்சிருப்பான், எவ்வளோ வேர்வை செஞ்சிருப்பான், எவ்வளோ தூங்காமல் இருந்திருப்பான், எவ்வளோ பசித்திருந்திருப்பான். அவன் உழைப்பு. ஆனால் யோபு என்ன சொல்கிறான், என்ன நினைக்கிறான், இந்த உழைக்கிறதுக்கு நான் உழைக்கணும்னா காரணம் இயேசு கொடுத்த பலன், தேவன் கொடுத்த பலன். தேவனுடைய கிருபை இல்லாத உழைக்க முடியாதுன்னு யோபு விசுவாசிக்கிறான். அதனால தான் சொல்கிறான், இது எல்லாம் நான் என்னுடைய உழைப்பு இல்லை, தேவன் என்னை உழைக்க வைத்தார், தேவனை உழைக்கிறதுக்கு பலன் கொடுத்தார், இந்த மனதை கொடுத்தார், உற்சாகத்தை கொடுத்தார், சுறுசுறுப்பை கொடுத்தார், அதனால எல்லாம் தேவன் கொடுத்தது அப்படின்னு சொல்கிறான். இப்போ எடுத்துக்கொண்டார்.
சோஸ்திரங்கிறான், பொறுமையாக சொல்கிறான். தேவன் மேலே உள்ள விசுவாசம், தேவன் மேலே உள்ள விசுவாசம் தான் அந்த பொறுமையை அவனுக்கு கொடுக்குது. நாட்கள் போகுது, நாட்கள் போக போக யோபு கையில் காசு கிடையாது, வறுமை. வசனம் வாசி கேட்போம். 2ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டிக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். யோபு உடல் முழுவதும் கொடிய பற்கள், அதனால் வேதனை, ஊறல் தாங்க முடியல. வைத்தியம் பார்க்கலாம், ஆனால் வழி இல்லை யோபுகிட்ட. வறுமை, காசு கிடையாது. ஊறல் எடுக்க என்ன செய்யறது? ஓட்டை எடுத்து சுரண்டுறான் திரேகத்தை. ஆனால் ஜெபத்தை விடலை, சாம்பலில் தான் உட்காந்துட்டு இருக்காம. பொறுமையாக சாம்பலில் அமர்ந்து கொண்டு ஓட்டை எடுத்து சுரண்டிட்டு இருக்கான். ஆனால் அவன் மனைவிக்கு பொறுமை இல்லை. பொதுவாக புருஷ லட்சணங்கிறது கணவன் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, வேலை பார்க்கணும், அவன் வருமானம் கொண்டு வரணும், அவன் சொத்து இருக்கணும், அவன் கையில் காசு இருக்கணும். ஆனால் யோபுகிட்ட எதுவுமே இல்லை. இப்போ அவள் சொல்கிறா, வீணா தேவையில்லாமல் உத்தமத்தில் ஏன் உறுதியாக இருக்கங்க, ஏன் நல்லவனான்னு இருக்க அப்படிங்கிறா. காசு இல்லாமல் இருந்து என்ன பிரயோஜனங்கிறா. பொதுவாக பெண்கள் அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். நீ என்ன வேணாலும் பண்ணி, எனக்கு துட்டை கொண்டாடி, நீ அது பண்ணி இது பண்ணி எனக்கு தெரியாது, என்ன வேணாலும் பண்ணிக்க, துட்டு எனக்கு வேணும் வாங்கலாம் பெண்கள், சில பெண்கள் அப்படி சொல்கிறா. யோபுவோட மனைவியும், நீ தேவனுக்கு என்னெல்லாம் பலி கொடுத்த, உன்னை அவர் காப்பாற்றலையே, ஏன் பிற அவர்கிட்ட இன்னும் பக்திமயமாக இருக்க, உத்தமமாக இருக்க, தூசி அவரை விட்டுடு, ஜெபம் பண்ணாதங்கிறாவா. லைஃப் பார்ட்னர் மனைவி இப்படி சொல்லியும் யோபு பொறுமையாக தேவனை முறுமுறுக்காமல் இருக்கிறான். என்று சொன்னவ அடுத்து சொல்கிறா, உயிரை விடுங்கிற அவனை, நீ சாகு, ஏன் உயிரோடு இருக்கங்கிறா. ஏன்னா அவனை வச்சு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை, அவன் தேவையில்லை, நம்ம காசு இல்லை அவன்கிட்ட, அவன் தேவையில்லை. அதற்கு யோபு பொறுமையாக பதில் சொல்கின்றான். வாசிக்க கேட்போம். யோபு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவன் யாருக்கும் தீமை செய்வதே கிடையாது. கெட்டு போகணும் என்று யாரும் கெட்டு போகணும்னு தீமை செய்யவே மாட்டார். அவர் செய்கிற தீமை கூட நமக்கு நன்மையாக தான் இருக்கும். நம்ம ரட்சிக்கப்படணும், நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாது, நம்ம சாத்தான் கையில் விழுந்துடக்கூடாது, நம்மளை பரலோகத்தை கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காக தான் தீமை இருக்கும். ஆனால் யோபு சொல்கிறான், அவர் தீமையே செய்ய மாட்டார், ஆனால் தீமை செய்தாலும் பரவாயில்ல, நான் பொறுத்துக்கிறேன், ஏன்னா அவர் அவ்வளோ நன்மை எனக்கு பண்ணியிருக்கிறாருங்கிறான். யோபுவை பாருங்க, தேவனை எப்படி புரிஞ்சிருக்கான் பாருங்க, அவன் தேவனை எப்படி அனுபவிச்சிருக்கான் பாருங்க. அடுத்து யோபுவின் பொறுமை இன்னும் சோதிக்கப்படுது. அவனுக்கு அந்த நேரத்தில் 4 நண்பர்கள் வந்தாங்க அவன்கிட்ட. வந்து அவங்களும் இவனை குற்றப்படுத்துகிறாங்க, அவன் தேவனையும் குற்றப்படுத்திட்டாங்க. ஆனால் யோபு பொறுமையாக இருந்துக்கிட்டான். ஆனால் தேவன் அவன்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. யோபு என்கிட்ட நிதானமாக பேசினா, நீங்கள் அப்படி பேசலை, அதனால் உங்களை தண்டிக்க போகிறேன். நீங்கள் யோபுக்கிட்ட போய் உங்களுக்காக ஜெபம் பண்ண சொன்னீங்கன்னா நான் தண்டிக்க மாட்டேங்கிறாரு. அதை கேட்டுக்கிட்டு உடனே யோபு ஜெபம் பண்ணுறான். யோபு தன் நண்பர்கள் நம்ம குற்றப்படுத்துகிறாங்களே, வேதனைப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கல. அவன் உடனே ஜெபம் பண்ணுறான் அவங்களுக்காக. தேவன் அவனுடைய சிறையிருப்பை மாற்றிட்டாரு. யோபு 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். இரட்டத்தனையாக நன்மை, யோபின் பொறுமை இதை செய்தது. இதை போல நமது வாழ்விலும் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வந்தாலும்
பொறுமையாக தேவ கட்டளைப்படி செயல்பட்டால் நிம்மதியாகவும் சமாதானத்தையும் பெற்று வாழலாம். யோபு வாழ்க்கை நம்ம அனைவருக்கும் ஒரு பாடம். யோபுக்கு வந்த மாதிரி நம்ம யாருக்கும் கஷ்டம் வந்திருக்காது, வந்திருக்காது. யோபு அவ்வளோ கஷ்டத்துலேயும் பொறுமையாக இருந்தான். நம்ம வாழ்க்கையே ஒரு விசுவாச பரீட்சை. நம்ம கலெக்டராக இருந்தாலும் சரி தான், பியூனாக இருந்தாலும் சரி தான், விவசாயியாக இருந்தாலும் சரி தான், தொழிலாளியாக இருந்தாலும் சரி தான், எல்லாருடைய வாழ்க்கை பயணமும் ஒரு விசுவாச பரீட்சை தான். அந்த விசுவாச பரீட்சையில் பொறுமையாக தேவ கட்டளைப்படி நடந்து பாவம் செய்யாமல் ஒழுக்கமாக கடமைகளை சரியாக செய்து நம்ம வாழ்ந்துட்டோம்னா, நம்ம பொறுமையாக எல்லாத்தையும் சகித்து வாழ்ந்துட்டோம்னா நம்மளுக்கு ஜீவ கிரீடம், இரட்டத்தனியாக நன்மை காத்திருக்க நம்மளுக்கு யோபு கிடைத்தது போல. அடுத்து யோபுவை போல லேயாள் மிகவும் பொறுமையாள். யோபாவது 2 வார்த்தை பேசினாரு, லேயாள் பேசவே இல்லை. நான் பார்க்குறேன், நான் வேதத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் வரைக்கும் பேசவே இல்லைவா. பொறுமை. வசனம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்சப் பார்வையாயிருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாயிருந்தாள். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு, உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். லேயாளின் கண் கூச்ச சுபாவமாக இருந்ததுன்னு சொல்லிருக்கு. அவள் தங்கை ராகேலோ ரூபவதியாக இருந்தா, பார்வைக்கு அழகாக இருந்தான்னு சொல்லியிருக்கு. யாக்கோபு லாபானிடம் 7 வருஷம் வேலை செய்கிறான். எதுக்குன்னா ராகேலை கல்யாணம் பண்ணுறதுக்காக. அந்த நேரத்தில், அந்த காலத்தில் பெண்ணுக்கு டவுரி கொடுத்து தான் கல்யாணம் பண்ணாங்க. ராகேலுக்கும் ராகேலுக்கு டவுரி கொடுக்கறதுக்காக 7 வருஷம் வேலை பார்க்குறான். ரெபேக்காளுக்கு வேலைக்காரன் இந்த நகை இதெல்லாம் கொடுத்து தான் கல்யாணம் பண்ண கூப்பிட்டு போனான். டவுரி பெண்ணுக்கு தான் கொடுக்கப்படுற வழக்கமாக இருந்துச்சு. இப்போ கூட நான் நாகாலாண்டில் 1 வருஷம் வேலை பார்த்துருக்குறேன். அங்கே பெண்களுக்கு டவுரி கொடுத்து தான் கல்யாணம் பண்ணினாங்க. நம்ம இங்கே மாற்றி பண்ணுறோம் அதை. யாக்கோபு 7 வருஷம் வேலை செஞ்சு கூலியை டவுரியாக கொடுத்து ராகேலை திருமணம் செய்ய சம்மதித்து வேலை பார்த்துட்டு இருக்கான். தங்கை ராகேலை கேட்கிறான் யாக்கோபு. அக்கா இருக்கிறா, லேயாள் இருக்கிறா. லேயாளை வேண்டாங்க அவன். லேயாள் மனம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும்ல. ஆனால் இது ஒன்று லேயாள் புதுசாக இருக்காது. லேயாள் குழந்தை பருவத்தில் இருந்தே ராகேலாலும் மற்றவர்களாலும் கஷ்டப்படுத்தப்படுத்து கொண்டே இருந்திருப்பாங்க எல்லாரும். அவளை அந்த பொறுமையை அவள் சின்ன வயசுலேருந்தே அவள் கடைப்பிடிச்சிட்டு வந்திருப்பாள். ஆனால் எல்லாராலும் அவள் ஒதுக்கப்பட்டிருப்பா சின்ன வயசில் இருந்தே. இப்போ யாக்கோபும் அவனை ஒதுக்குறான். 7 வருஷம் முடியுது. யாக்கோபு கூலி கேட்குறான். கூலி யாரு? ராகேல். அவளை திருமணம் செய்ய தான் கேட்குறான். திருமணம் நடக்குது. லாபான் பெண்ணை மாற்றி விட்டான். யாக்கோபு கேட்ட ராகேலுக்கு பதிலாக லேயாளை அனுப்பிவிட்டான். லாபான் லேயாளிடம் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. திருட்டுத்தனமாக இருட்டாக இதை செய்கிறான். ஆனால் இதே லாபான் ரெபேக்காள் இவருடைய தங்கையை ஈசாக்கு கொடுக்கும்போது ரெபேக்காளுடைய வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி அவளுடைய விருப்பத்தை கேட்டவன். ஆனால் அவன் மகள் லேயாள் விஷயத்தில் அவள் விருப்பத்தை கேட்கவில்லை. ஏனென்றால் இவள் கண் சரியில்லை, யாரும் இவளை கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி யாக்கோப்பு தலையில் கட்டி விடுவோம் என்று திருட்டுத்தனமாக யாக்கோப்புக்கு தெரியாமல் அவள் எப்படியும் போறா என்று அவளை தள்ளி விடுகின்றான். யாக்கோபு
தங்க ராகேலுக்காக தான் 7 வருஷம் அப்பாட்ட வேலை செய்கிறான்னு சொல்லி லேயாளுக்கு நன்றாக தெரியும். லேயாள் வேறு வழி இல்லை, அப்பாவை எதிர்க்க முடியல, அடிக்க கொண்டு போகிற ஆடு மாதிரி போகிறாவா. இது எல்லாவற்றிலும் லேயாள் பொறுமையாக இருக்கா. காலையில் தான் யாக்கோபுக்கு தெரிய வருது தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று. லாபான் ஏமாற்றி விட்டான் என்று, ராகேலுக்கு பதிலாக லேயாளை கொடுத்து விட்டான் என்று. யாக்கோபு என்ன செய்தான் என்று வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 25, 26, 27. காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படிச் செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்னை ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கமல்ல. இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்குத் தருவேன். அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான். லாபான் யாக்கோப்புக்கு லேயாளை கொடுத்திருக்கின்றான். இப்போது அவன் சொல்றான், அவ தங்க ராகேலையும் நான் தாரங்கிறான். அப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்? அது 2 பேருக்குள்ள சண்டை வருமா? சண்டை வருமே, அது அவங்க இருவருடைய வாழ்க்கையுமே பாதிக்குமே. எல்லாம் அவன் யோசிக்கவே இல்லை. பிள்ளைகளை தள்ளி விட்டா போதும் என்று செயல்படுகிறான் லாபான். லேயாளுடைய கணவன் யாக்கோபு இன்னொரு பெண்ணை, அதாவது இவருடைய தங்கையை கல்யாணம் பண்ண 7 வருஷம் வேலை செய்து கொண்டு இருக்கிறான் என்பது லேயாளுக்கு தெரியும். இது எப்படி இருக்கும் லேயாளுக்கு? லேயாள் யாக்கோபுடைய மனைவி. யாக்கோபு லேயாள் மேலே அன்பு செலுத்தனு. ஆனால் யாக்கோபு என்ன பண்ணுறான்? லேயாளுடைய தங்கைக்காக 7 வருஷம் வேலை செய்கிறான். லேயாள் இதை பார்த்து கொண்டு இருக்கா. லேயாள் யாக்கோபுக்கு மனைவியாக இருந்து கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. கொடுமையை பாருங்கள். ஒரு கணவன் இன்னொரு பெண்ணுக்காக காத்திருக்கிறான், அதை மனைவி பார்த்துக்கிட்டு இருக்கா கூட இருந்து. எவ்வளோ கொடுமை பார்த்தீங்களா? லேயாள் வாழ்க்கை மிகவும் சோகமாக இருக்கிறது. நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. உலகில் வேறு எந்த பெண்ணுக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருக்குமான்னு இருக்க வாய்ப்பே இருக்காது. இது வினோதமாக இருக்குல்ல? லேயாள் பொறுமையாக இருக்கிறாள், ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கலை. ஒரு நல்ல காரியம் வரப்போகுது என்றால் அதுக்கு பொறுமையாக இருக்கலாம். ஆனால் வரப்போகிறது கஷ்டம், துன்பம் வரப்போகுது. தன் மேலே மட்டும் அன்பு செலுத்த வேண்டிய கணவன் இன்னொரு பெண்ணுக்காக காத்திருக்கான், அவளுக்காக வேலை செஞ்சிட்டு இருக்கான். லேயாள் பொறுமையாக இருக்கின்றாள். அவள் பொறுமைக்கு அளவே இல்லை. நம்ம எப்படி இருக்கோம்? இப்படி சூழ்நிலை நம்மளுக்கு வந்தால் எப்படி இருந்திருப்போம்? சண்டை போட்டு கலகம் பண்ணி என்னெல்லாமோ நடந்திருக்கோம். பொறுமை லேயாளிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு என்ன வேணாலும் வரட்டும், லேயாளை விடவா இன்னொரு பிரச்சனை நம்ம வந்துட போகுது. ஆனால் லேயாள் பொறுமையாக எல்லாத்தையும் சகித்து கொண்டு இருந்தாள். அடுத்த ஒரு அநியாயமான கொடுமையை பாருங்க. யாக்கோபு ராகேலை கல்யாணம் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகும் ராகேல் மேல் உள்ள அன்பு காரணமாக அவன் லாபான்கிட்ட 7 வருஷம் வேலை செய்கிறான். லேயாளின் சுகம் இன்னும் முடிவுக்கு வரல பாருங்க. அது இன்னும் அதிகரிக்கு. லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள். கணவன் இருக்கின்றான், ஆனால் அவள் இவளை நேசிக்கவே இல்லை. ஆனாலும் லேயாள் பொறுமை நீடிய பொறுமையாக இருக்கின்றாள். தேவன் லேயாளை கண்ணோக்கினார். நமது பொறுமையை வேறு யாரும் பார்க்க வேண்டாம், தேவன் பார்த்து கொண்டே இருப்பார், அதற்கு தகுந்த பலன் கொடுப்பார். இப்போது லேயாள் கொடுக்கப்பட்ட பலனை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 29 அதிகாரம் 31வது வசனம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். ராகேல் மலடியாக இருக்கிறாள்.
அற்பமாக எண்ணப்பட்ட லேயாளுக்கு ரூபன், சிமியோன், லேவி, யூதா என்று வரிசையாக குழந்தைகள். லேயாள் அடுத்தடுத்து சந்தித்த சோகத்திற்கு துக்கத்திற்கும் ஏற்றாள் போல அடுத்தடுத்து குழந்தைகளை தேவன் கொடுத்து அவளின் பொறுமைக்கு பதில் செய்தார். ராகேலுக்கு பின்னாட்களில் குழந்தை பிறந்தது. இருந்தாலும் அவளை மலடியாக்கி அவள் கண்ணுக்கு முன்னால் லேயாளுக்கு குழந்தைகளை கொடுத்து உயர்த்தினார். அவளுடைய பொறுமைக்காக நாமும் அவளை போல பொறுமையாக இருந்தால் நமக்கும் தேவன் அதே போல செய்ய காத்திருக்கிறார். நமது கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறார். நாம் பொறுமையாக அவர் செயல்பட அனுமதித்தால் லேயாளை போல, யோபுவை போல இரட்டத்தனையாக 4 தனையாக நம்ம ஆசீர்வதிப்பார். கண்களை மூடிக்கொள்வோம். பரலோக பிதாவே, இந்த பொறுமை எங்கள்கிட்ட இருக்கட்டும்பா. இந்த பொறுமை எங்களுக்கு தாரும்பா. இந்த விசுவாச பரீட்சையில் இந்த பொறுமை எங்களுக்கு கூட செயல்படட்டும்ப்பா. இதை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் இதயத்திலையும் இந்த வார்த்தைகள் தங்கட்டும்பா. அவங்க அந்த வாழ்க்கைங்கிற விசுவாச பரீட்சையை அந்த பொறுமையை கொண்டு அவங்க வெற்றியாக முடிக்கட்டும்பா. இயேசுவே, ஒரு ஜீவ கிரீடத்தை பெற தகுதியுள்ள மக்களாக அவர்கள் வாழ்க்கையை வாழ கிருபை பாராட்டும் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமேன்.